ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 202 பார்க்க போறோம். எடுத்ததும் பிரேக்கிங் த்ரூ த சீஜ் த கோயிங் மேரி இஸ் ரெக்கவர்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜோரோ உசாப் கிட்ட சரியான வழியில மட்டும் கூட்டிட்டு போலன்னா மூக்க பிச்சு போட்டுருவன்பா. உசாப் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம், கார்னர் போனா போதும்பா. இந்த இடத்துல ஜோரோ மட்டும் தான் இந்த வழியில போறக்கு ஈஸியா இருக்கேன்னு யோசிப்பான். லோஃபி நம்ம ஷிப்பை தூக்கிட்டு ஓடிடலான்பா. வந்து பார்த்தா ட்ரேக்கோட படம் மொத்தமும் இங்கதான் இருக்கும். உசாப் இதை பார்த்து வாயை பிளந்திருப்பான். சாஞ்சி என்னடா ஆகுதுன்பா. ஜோரோ ஆம்பிஷா தான் இருக்கும்னு நினைச்சன்பா. ட்ரேக் அவனோட ஸ்னைப்பர் டீமை கூப்பிட்டு விட்டுருவான். உசாப் எய்ம் பண்ணாதீங்கடான்பா. ஒன்ஸ் அவங்க ஃபயர் பண்ணதும் லூஃபி கம் பலூன் பண்ணி அதை ரிவர்ட் பண்ணி விட்டுருப்பான். ஜோரோ டே என்னடா பண்றேன்பா. ட்ரேக் அந்த பக்கம் கேனன் டீமை கூப்பிட்டு விட்டுருவான். ஜோரோ சூப்பர் பசூகா சான்பா. ஒன்ஸ் அவங்க ஃபயர் பண்ணதும் எல்லாமே சிம்பிளா வந்து முன்னால விழுந்துட்டு புகை தான் வரும். லூஃபி என்னடா புஷ்னு போச்சான்ட்டு பாப்பான். பார்த்தா திடீர்னு எல்லாத்துக்கும் கண்ணெரிச்சல் பிடிச்சிருக்கும். ஒரு சப்தாது பிளாஷ் பாம்டான்பா. ட்ரேக் எடுத்து ஸ்வாட் டீம் அனுப்புவான். சாஞ்சியோட முடிய வெட்டிருப்பானுங்க வந்தவனுங்க. ஜஸ்ட் மிஸ்ல பின்னால போய் கிக் பண்ணி எல்லாத்தையும் பறக்க விட்டுருப்பான். இன்னொருத்த ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது உசாப் காலி பண்ணிருப்பான். சாஞ்சி அவன் காகல்ஸ் போட்டிருக்கதை பார்த்துட்டு நைஸ் எக்யூப்மெண்ட்பா. உசாப் இருந்தா நீ ஒன்னு வச்சுக்கணும்னு கொடுப்பான். ஜோரோ அந்த பக்கம் டார்ச் மாக்கி பண்ணி அடிச்சு பறக்க விடுவான் எல்லாத்தையும். ஜோரோ அந்த காதல் வெறி பிடிச்சவனோட்ட கிடையாது. நான் கண்ண முடிந்தாலும் சூப்பரா ஃபைட் பண்ணுவன்பா. இதை கேட்ட சாஞ்சி கடுப்பாவான். லூஃபி அந்த பக்கம் கம் கேட்லிங் பண்ணிட்டு அடுத்து விப் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடும் போது ஜோரோ பெடக்ஸ்ல வாங்கியிருப்பான். சாஞ்சி வயித்துல வாங்கியிருப்பான் அடிய. ஒன்ஸ் பகலாம் கலஞ்சது லூஃபி ஃபன்னா இருந்துச்சு, சூப்பர். ஆமா அப்புறம் சாஞ்சி அண்ட் ஜோரோ எங்கன்னு கேட்பான். உசாப் நீதாண்டா அவனுங்களை அடிச்சு பறக்க விட்டீன்பா. சாஞ்சி அட பைத்தியக்காரன் நாயன்ட்டு லூஃபியை திட்டிட்டு ஜோரோ கிட்ட அப்புறம் என்னடா சொன்னேன்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். உசாப் டே நம்ம இந்த சண்டையே முடிக்கலடான்பா. திடீர்னு பார்த்தா லூஃபியை சி பிரிசம் நெட்ல புடிச்சிருப்பானுங்க. உசாப் லூஃபிட்டு கிட்ட போறப்ப ட்ரேக் நகராதீங்க, உங்களோட வாண்டட் போஸ்டர்ல உயிரோடவோ பிணமாவோ பிடிக்கலான்னு இருக்கு. ஆனா இங்க G8ல நாங்க உயிரோட தான் பிடிப்போம். அதை தாண்டி ஏதாவது ஆட்டம் காட்டிங்க நாங்க அந்த விதியை மீற வேண்டியது வரும்பா. உசாப் டே பிரச்சனை பெருசாயிருண்டா லூஃபி, நீ அந்த நெட்டை அத்து போட்டு வான்பா. லூஃபி ட்ரை பண்ணும்போது அப்படியே சடனா ஸ்ட்ரென்த்லாம் போறமா இருக்குன்பா. ஜோரோ சி பிரிசம் ஸ்டோனான்பா. ட்ரேக் ஆமா சி பிரிசம் நெட் பாம் தாது, இது குறிப்பா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்க்காகன்பா. மெக்கவோ அந்த பக்கம் வந்துட்டு உசாப் பார்த்துட்டு அவன் வருவான்னு தெரியும் பாரு. இதை பார்த்த ஒரு மெரைன் ஆபீசர் இங்க என்னையா பண்ற, உன் ஸ்டேஷனுக்கு போயான்பா. மெக்காவோ நீ என் வேலையில தலையிடாதேன்றவாரு. உசாப் அந்த பக்கம் இது நல்லதுக்கே இல்லைன்ட்டு பின்னால போவான். அவனுங்க முன்னேறி வருவானுங்க. சாஞ்சி நம்ம அடிச்சு காலி பண்ணது போக இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்கன்பா. ட்ரேக் கிவ் அப் பண்ணிருங்க, இங்க இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுன்பா. இந்த இடத்துக்கு நாமி வரதை காட்டுவாங்க. ட்ரேக் எல்லாத்தையும் பொசிஷனுக்கு போக சொல்லுவான். ஜோரோ வழியே இல்லைன்பா. ட்ரேக் அட்டாக் பண்ண சொல்லுவான். இந்த இடத்துக்கு கோபோட்டோ நாமி அண்ட் சாப்பர் வந்திருப்பாங்க. வந்தவங்க ஸ்ட்ரக்சராலேயே உசாப் அடிச்சு பறக்க விட்டுருப்பாங்க. நாமி கண்ணு முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பயந்துருப்பா. சாஞ்சி சிம் பண்ணிட்டு நிப்பான். உசாப் கீழே விழுந்திருக்க பார்த்துட்டு சாப்பர் டேன்பா. உசாப் நான் சாகர தருவையில இருக்குன்பா. சாப்பர் டக்குன்னு பெருசாயிட்டு உசாப் பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்களே, அந்த மரைன்ஸ் எல்லாம் மனுஷனுங்க தானான்பா. சாஞ்சியும் வந்துட்டு டே அவனுக்கு இல்லைன்பானுங்க. மெக்காவோ கோபோட்டோவான்ட்டு பாக்குறப்ப ட்ரேக்கிங் என்னடா நடக்குதுன்பா. கோபோட்டோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருப்பா. எல்லாரும் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி முழிக்கும் போது நாமி என்னங்க பண்றீங்கன்பா. திடீர்னு பார்த்தா கோபோட்டோ தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துங்க, எங்களை இந்த ஜெயின் பனை கைதியை பிடிச்சு வச்சிட்டான்பா. நாமி இதை புரிஞ்சுக்கிட்டவா அவளும் சேர்ந்து அலற ஆரம்பிச்சிருப்பா. சாப்பரே என்னடா அதுங்கிற போல முடிப்பான். மெரைன்ஸ் இவனுக்கு பனை கைதியை பிடிச்சு வச்சிருக்காங்க, எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருவாங்க. ட்ரேக் இப்படியாப்பட்ட கோலத்தனத்தெல்லாம் பண்றனாலதான் நான் பைரட்ஸையே வெறுக்கிறான்பா. பின்னால இருக்கவன் சார் அந்த ஜெயண்ட் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஃபேக் டாக்டரா இருந்திருக்கணும்பா. கூடவே அவனோட க்ரூ மேட்டை தூக்கி வச்சிருக்கான் பாருங்கும் போது சாப்பரா ஆமாண்டா நான் தானே பைரட் க்ரூலயே பயங்கரமான ஆளு, என்னெல்லாம் பார்த்தா அழுகிற குழந்தைய வாய் அடைச்சு போயிரும்பா. ஜோரோ இதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டுவான். சாப்பர் நான் சொன்னதை சரியில்லைன்னா இந்த 2 ஹாஸ்டேஜஸையும் கொன்று வந்தான்பா. அந்த 2 பேரும் கத்துவாங்க. சாப்பர் எல்லாத்தையும் அவங்க வெப்பன்ஸை டிராப் பண்ண சொல்லிட்டு எங்க ஷிப் கிட்ட எங்களை போக விடுங்கன்பா. ஜோரோ சாஞ்சி சூப்பர் ஐடியான்பானுங்க. சாப்பர் இப்ப மட்டும் நாங்க சொன்னது செய்யல, அந்த 2 பொண்ணுங்க கழுத்தையும் திருகி போட்டுருவன்பா. ஜோரோ கம்மன் அவன் சொன்னதை செஞ்சிருங்க, இல்லைன்னா நிலம மோசமா தான் இருக்குன்பா. சாஞ்சி இப்படி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க 2 பொண்ணுகளை சாக விட்டுருவீங்களான்னு கேட்பான். லூஃபி சாப்பர் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது கோலத்தனம்பா. நாமினி கொஞ்சம் வாய மூடுறான்பா. ட்ரேக் ரொம்ப ஸ்டிஃபா இருப்பான். சாப்பர் பயங்கரமா கத்துவான். கோபோட்டோ காப்பாத்துங்க, அவன் எங்களை கொன்ற போறான்பா. நாமி தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்களேன்னு கத்துவா. இதுக்கப்புறம் கிச்சன்ல காட்டுவாங்க. ஜெசிகா 1000 பேத்துக்கு சமைக்கணும், டக்கு டக்குன்னு வேலையை பாருங்கன்ட்டு அடிப்பா. இதுக்கெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பானுங்க. ஜெசிகா பைரட்ஸ் கிட்ட எல்லாம் வாங்குறீங்க, எங்கிட்ட வாங்க மாட்டேங்களான்பா. அந்த பக்கம் இவங்க ரொம்பவுமே காண்டாயிட்டாங்க போல இருக்கு அந்த பைரட்னால. அவன் என்னதான் ஃபேக்கா வந்தாலும் ரியல் ஒன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தாங்கன்பா. ஜெசிகா இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நாக்க கறிக்கி விட்டுருவன்பா. அடுத்த கட்டமா அவனுக்கு சாஸை டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் எல்லாம் பெட்டரா இருக்காது. சாஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு இவங்களோட சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபிளேவர்லெஸ்ஸா இருக்கும். அந்த குக்ஸே நம்மளே இப்படி தானே சமைக்கிறோம், என்னதான் அவன் பைரட்டா இருந்தாலும் அவனோட ஸ்கில்ஸை குறை சொல்ல முடியாதுன்னு பானுங்க. ஜெசிகாவை ஒரு செஃப் கூப்பிட்டு அவனோட ரெசிபி நோட்ஸை விட்டுட்டு போயிருக்கான் பாரு. பாஸ்ட்லயே வச்சு சொல்லியிருப்பான் இல்லையா சாஞ்சி நான் தரேன்னு. ஜெசிகா நான் இதெல்லாம் கேர் பண்ணுவானான்பா. அந்த செஃப் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லன்னு பாரு. ஜெசிகா நீங்கெல்லாம் மரைன் குக்ஸ், ஒரு பைரட்டோட ஹெல்ப் நாடி நிக்கிறீங்க, இப்ப மட்டும் நீங்க இந்த பேஜ் யூஸ் பண்ணி சாப்பாடு பண்ணா இது மெரைன்ஸ்க்கே துரோகம் பண்ற போலன்ட்டு அந்த பேப்பரை கசக்கவா. புதுசா வந்த குக்ஸ் கிட்ட பொட்டேட்டோவா அரிஞ்சு தர சொல்லியிருப்பா. பார்த்தா கண்ணா பின்னான்னு கேவலமா பண்ணி கொண்டு வந்திருப்பானுங்க. ஜெசிகா ஒரு பொட்டேட்டோவும் கூட பீல் பண்ண தெரியாதான்பா. 2 பேரும் எங்க
கிச்சன்ல நாங்க இப்படிதான் பண்ணுவோம் பானுங்க. ஜெசிகா கிச்சனுக்கு அது பேட்டில் ஃபீல்ட் போல, இங்க சாப்பாடு ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்பா. இந்த வார்த்தைகள் சாஞ்சி சொன்னது இல்லையா, அதை யோசிச்சுட்டு சைலண்ட் ஆயிருப்பா. ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு கேட்கவும் ஜெசிகா இங்க கிச்சன் பக்கமே வராதிங்க, போய் பாத்திரத்தை கழுவுங்கன்றவா. இது ஒரு இடத்துல குழப்ப நிலவனமா இதா இருக்கும். சாப்பர் அந்த பக்கம் பயங்கரமா கத்துவான். கொபோட்டோ நாமையும் பயங்கரமா கத்துவாங்க. ட்ரேக் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது மத்த மரைன் ஆபீசர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அவன் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண சொல்லிடுவான். மத்தவங்க ஆனா லியூட்டனன்ட்பாங்க. ட்ரேக் சொன்னதை செய்யுங்க, வித்ட்ரா பண்ணுங்கன்னு சாஞ்சி நல்லாவே ஒத்துழைக்கிறாங்களேன்பா. ஜோரோ ஆமான்ட்டு லூஃபி சி பிரிசம் நெட்ல மாட்டிருப்பான் இல்லையா, அதை வெட்டி விட்டுருவான் ஜோரோ. லூஃபி தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்டா ஜோரோன்பா. மெக்கவோ அவரோட குரூவோட போய் சேர்றப்ப எங்களுக்கு கொபோட்டோ வாய்ஸ் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு கேட்பாங்க. மெக்கவோ அவங்க கொபோட்டோவை பனை கைதியை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு இது மோசமாச்சேன்னு பானுங்க. மெக்கவோ என் பொண்ணு சும்மா அழுகிற ஆளலையான்னு கூட எனக்கு தெரியாதா, பிரச்சனை ஏதோ அங்க இருக்க அவங்க தான் பாரு. ட்ரேக் உங்களுக்கான வழியை விட்டாச்சு, ஹாஸ்டேஜஸ் விட்டு போங்கன்பா. நாம சாப்பரை தட்டவோம். சாப்பர் நாங்க தப்பிக்கிற பைக்கில விட முடியாதுன்பா. ட்ரேக் அவன் ஆள்கிட்ட ஸ்குவாட்ரன் எல்லாருமே தயாராக்காங்களான்னு கேட்டுட்டு அதான் உங்களுக்கான வழியை விட்டோம்ல, தப்பிச்சு போய்க்காங்கன்பா. ஜோரோ இந்த பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இவனுங்க நம்மள போக விட்டுருவானுங்களான்ட்டு லூஃபி அப்படியே தொங்கி போவான். டே நல்லா கிரிப்பா புடிடான்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் போகும்போது மெக்கவோ அந்த பக்கம் போவாரு. அண்ட் ஆல்சோ மெரைன் கூட்டத்திலேயே ஜோரோ யாரோ ஒருத்தவங்க பின்னால ஃபாலோ பண்றதை நோட் பண்ணிட்டு நாமி சாப்பர் அப்புறம் லவ் குக் நான் சிக்னல் கொடுக்கவும் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் லூஃபி நீ ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாத்தையும் மேல கூட்டிட்டு போகணும்பா. சாஞ்சி பின்னால எல்லாரும் எய்ம் பண்ணி வைக்காத நோட் பண்ணிட்டு புரிஞ்சதுன்பா. ட்ரேக் கூட இருக்கவன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்பா. ட்ரேக் இங்க பாரு, இவனுக்கு ஜே8 விட்டு தப்பிச்சு போனா நமக்கு தான் அவமானம். இந்த விஷயத்துல என்னாச்சுனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்பா. மெக்கவோ அந்த பக்கம் போய் ஷிப் அப்படியே கீழே போறக்காக தடுப்பு எடுத்து விடுவாரு. அந்த பக்கம் திடீர்னு பார்த்தா மெரைன் மெம்பர் ஒருத்தன் கண்ணை கீழே போட்டிருப்பான். எல்லாரும் அதை நோட் பண்ணும்போது ஜோரோவும் கண்ணை எல்லா பக்கம் வச்சுக்காங்கன்பா. திடீர்னு பார்த்தா கொபோட்டோ பின்னால இருந்து ஒரு மெரைன் வந்து தூக்கி இருப்பான். நாம கிட்ட ஒருத்தன் வரும்போது அவனை அடிச்சு பறக்க விட்டுருப்பா. ட்ரேக் எந்தம்மா பொண்ணே அவன் நம்ம ஆளுன்பா. சாஞ்சி உனக்கு எதுவும் ஆகலையே நாமின்னு கேட்பான். இந்த டைம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சார்ஜ் பண்றப்ப மெக்கவோ அந்த பக்கம் ஷிப்போட தடுப்பு எடுத்து விட்டுருப்பாரு இல்லையா, அது அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருக்கும். எல்லாத்தோட அட்டென்ஷனும் அந்த பக்கம் வந்துடும். மெக்கவோ லாங் மூவ்ஸ் தப்பிச்சு போன்பாரு. லூஃபி ஆர்ம் ஸ்ட்ரெச் பண்ணிருப்பான் இல்லையா, அப்படியே அடிச்ச எல்லாத்தையும் ஷிப்ல ஆன்போர்ட் பண்ணிருப்பான். ஜோரோ அவங்களா உயிரோட இருப்பாங்களான்னு கேட்பான். லூஃபி அதை போய் பாத்துலான்ட்டு கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஷிப்புக்கு போறப்ப ஜோரோக்குள்ள மண்டையிலே நல்லா அடி விழுந்திருக்கும். அப்படியே தூக்கி உள்ள போட்டிருப்பான் லூஃபி. ட்ரேக் இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு அவனுல தப்பிச்சு போக விடாதீங்க, ஸ்குவாட்ரன்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கன்பா. ட்ரேக் ஃபர்ஸ்ட் வார்னிங் ஷாட்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. லூஃபி அந்த பக்கம் சிரிச்சுட்டே நம்ம சாதிச்சிட்டோன்பா. நாமி கிளைமேட் ஆக்ட வச்சு வாயிலேயே போட்டிருப்பா. சாஞ்சி வாயோட மிதிச்சு எதுக்காக எங்களை நார்மலாவே ரெஸ்கியூ பண்ண மாட்டேங்கிறேன்பா. நாமி இதெல்லாம் நார்மல் பீப்புளால தாங்க முடியுமான்ட்டு எல்லாரும் எந்திரிங்கடான்பா. இதுக்கப்புறம் கேனன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாமாங்கும் போது ஆல்ரெடி ஹாஸ்டேஜ் உள்ள இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க சேஃபா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணும் போது பார்த்துட்டு என்னடா அவளே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு அந்த பக்கம் ட்ரேக்கும் அட்டாக் பண்ணலாமா இல்லையான்னு பேசிட்டு இருக்கும் போது மெக்காவோ ஷிப்ல எடுத்து விட்டு அதை தெரிஞ்சுட்டு கண்டிப்பா நீ பண்ண இந்த காரியத்துக்கு தண்டனை உறுதின்பா. மெக்காவோ எந்த ஒரு அப்பனும் அவன் பொண்ணுக்கு பிரச்சனைங்கிறப்ப அப்படியே விட்டு போக முடியாதுன்பா. ட்ரேக் நாங்க தான் காப்பாத்தணும்லன்பா. மெக்காவோ அதான் இன்னொரு பொண்ணை கண்டுக்கும் கூட இல்லையே, நீங்க பண்ண காரியத்துல என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, நீங்க கமாண்டர் ஜானதன் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்னாவது கத்துக்கணும்பா. ட்ரேக் கடுப்புல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த பனை கைதிய அந்த பொண்ணும் ஸ்ட்ராஹெட்ல ஊத்தி தானே. ராபின் இந்த பக்கம் வரும்போது எங்க போறீங்க இன்ஸ்பெக்டர், என்ன உங்களை கண்காணிக்க சொன்னாங்கட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்திருப்பான். ராபின் நான் ஆக்ஷன்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேப்பா. மரைன் சுத்து போட்டிருப்பானுங்க நாங்க பண்ணணும்ட்டு. ராபின் இந்த இடத்துல நிறைய ஃபன் பண்ணனு கமாண்டர் கிட்ட சொல்லிருங்கன்பா. கடுப்பாய் சுட வருவான். ராபின் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த வேஷம் தேவையில்லைன்பா. நாம ஷிப்ல இருக்கவங்க கிட்ட ரெண்டு பக்கம் வந்து கேனன்ஸால தாக்குதல் நடந்தாலும் நடுவால போயிட்டா பிரச்சனை இல்லைன்பா. உசாப் கண்ணு முழிச்சவன் எங்க இருக்குன்னு கேட்பான். லூஃபி கண்ணு முழிச்சிட்டியான்கவும் உசாப் டே நம்ம மேரில இருக்கமா எப்படா அப்படி வந்தோன்பா. அப்புறம் இந்த ஹாஸ்டேஜா வந்த விஷயத்தை பத்தி பேசும்போது உசாப் நல்லாவே எல்லாத்தையும் ஏமாத்துறேன்பா. நாமி மண்டையிலே கொட்டிருப்பா. லூஃபி அந்த பக்கம் ஜானதனை பாப்பான். ஜோரோ ஷிப்பாட்டுக்கு எப்படா தானா நகர்ந்துச்சுன்பா. உசாப் அந்த பெருசுதான் பண்ணிருக்கணும்பா. ஜோரோ எப்படி சொல்றேன்னு கேட்டா உசாப் ஜஸ்ட் ஃபீலிங்ன்பா. ஜானதனுக்கு கால் வரும். நாமி இந்த பக்கம் இப்ப எப்படி தப்பிச்சு போறது, மேப்போ சாட்டோ இல்லாம, இதனாலதான் முதல்ல இந்த இடத்த ஃபுல்லா பாத்திரலாம்னு நினைச்சன்பா. ராபின் அவளோட கைகளை பயன்படுத்தி தொங்கி வருவா. சாஞ்சி அதை பார்த்துட்டு ராபின் அவ்வளவு கூலா வரா பாருன்பா. ஜானதன் கிட்ட மேஜர் ஷெஃபர்ட் ஃபேக்குங்கிற விஷயம் வந்திருக்கும். சார் சார் தப்பிக்க விட்டேன்னு சொல்லும் போது கமாண்டர் ஜானதன் அழகான பொண்ணை பார்த்தா மயங்கிடுற, என்னோட கெட்ட பழக்கத்தினால தான் இந்த பிரச்சனை வந்து நீ விட்டு தள்ளுன்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் 7வது பர்சனை மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது ஜானதன் நர்சஸ் கிட்ட கேட்டோம் யாரும் மிஸ் ஆகலின்பாரு. இதுக்கப்புறம் நாமி ராபின் கிட்ட இருக்க மேப்பை வாங்கியிருப்பா இல்லையா, அப்படியே அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடும். நீங்க ஒருத்தங்க தாங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு. திடீர்னு பார்த்தா கேனன்ஸ் வச்சு தாக்குவானுங்க. உசப் ஹாஸ்டேஜ் இருந்துமா தாக்குறானுங்கன்பா. நாமி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்டான்பா. ட்ரேக் அந்த பக்கம் ஹாஸ்டேஜஸ் யாரும் அந்த ஷிப்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு சுடுங்க உத்தரவு கிடைச்சிருச்சுன்பா. நாமி உசாப் கிட்ட டே கேனனை வச்சு அதை தகர்க்க பாரு, சீக்கிரம் கிட்ட நம்ம வந்துட்டோம். அப்புறம் சாப்பர் நான் சொல்ற விஷயத்த சரியா செஞ்சிருன்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல மேப்பை பார்த்துட்டு இங்க ஒரு போர்ட் சம்பந்தமே இல்லாம இருக்கு, இந்த விஷயத்துல எனக்கு ஏதோ சரியா படலின்பா. ஜானதன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல்ல சரி நீங்க பார்த்து ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க ஒரு மெரைன் ஆபீசர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். ஸ்ட்ராஹெட் பைரட் சீகேட் கிட்ட போயிட்டாங்கன்னு. ஜானதன் செக்மேட், நீங்க எல்லாரும் கடைசியா எப்படி தோத்து போவீங்கன்னு மட்டும் பாருங்கடான்பாரு. உசாப் வந்துட்டு கேனன் பால்ஸோ இல்ல கன் பவுடரோ எதுவுமே இல்லைன்றுவான். ராபின் ஷிப்பை இன்வெஸ்டிகேட் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இருப்பாங்களோன்பா. நாம இப்ப அந்த கேட்டை தகர்க்காம எப்படி போறதுன்பா. லோஃபி தான் நான் என் ஸ்டைல பாத்துக்கிறேன்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல நேவி மெம்பர்ஸ்ல அட்டாக் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேனன்ஸை கம்ப்ளீட்டா கம் பலூன் மூலமா வாங்கிட்டு அப்படியே அதை அந்த கேட் நோக்கி ரிவர்ட் பண்ணி விட்டுருவான். ஒன்ஸ் அந்த பிளாஸ்ட பார்த்து எல்லாரும் தகச்சு போய் நிப்பாங்க. நாம
நாமி டக்குனு கேனன் பால்ஸ் அப்புறம் கன் பவுடர்லாம் காணமான்ட்டு அப்படியே அலறிட்டு போய் ஷிப்குள்ள பாப்பா. உசாப் வந்துட்டு நாமி என்னாச்சுன்னு கேட்பான். நாமி என் பொக்கிஷன்லாம் போச்சுடான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆக்சுவலா ஜானதனோட இன்டெலிஜென்ஸை பத்தி ஆடியன்ஸா உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா த பைரட் ஷிப் டிசப்பியர்ஸ் ஃபோர்ட்ரஸ் பேட்டில் ரவுண்ட் நம்பர் 2ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.